கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஜுமாவுக்கு வருகை தந்த முன்கூட்டி அமர்ந்து கொண்டிருப்பவர்களே, வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி எங்களுக்கும் அருள் புரிய செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இறை தூதர் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவச் செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு இறைவனின் அருள் கொடை, நியாமத்துகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை படைப்பதற்கு முன்னாடியே பல அருள் கொடைகளை படைத்திருக்கிறோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சும்ம சவ்வாஹு வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா கலீலம் மா தஷ்குரூன். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவனை தாயின் வயிற்றில் படைப்பதற்கு முன்னரே அவனுடைய வடிவத்தை நாம் அமைத்துவிட்டோம். தாயின் வயிற்றில் இரத்த கட்டிகளாக கடந்தபோது அவனுக்கு எவ்வாறெல்லாம் அமைக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் நாங்கள் அமைத்து விட்டோம். லகது கலகனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். அவர்களுக்கு நாங்கள் தக்வீம் செய்து விட்டோம். அவர்களுக்கு அருள் கொடைகளை கொடுத்து விட்டோம். அவர் படைப்பதற்கு முன்னாடி இவ்வாறு தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன் இப்படித்தான் வளர வேண்டும், இப்படித்தான் அவனுடைய வாலிபத்தை கழிக்க வேண்டும், இப்படித்தான் அவனுடைய வயதை கழிக்க வேண்டும், அவனுடைய மரணத்தை இவ்வாறு தான் கழிக்க வேண்டும், எங்கே மரணிக்க வேண்டும், எப்போது மரணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவனுக்கு முன்னரே நாம் எழுதிவிட்டோம். இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ. அவனுக்கு தெரியாத கல்வி, யாருக்குமே தெரியாத கல்வி, 4 விதமான கல்விகளை, அந்த ஞானத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ நுனஸ்ஸிலுல் கைஸ். மறைமுகமாக இருக்கிறது. எப்போது மழை பெய்ய போகிறது, எப்போது பெய்யும், எந்த அளவுக்கு பெய்யும், எப்படி இருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒமாஃபில் அர்ஹாம். அவனுடைய தாயின் வயிற்றில் அவன் எப்படி வளர வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும், ஆண் அல்லது பெண்ணா என்று படைக்க எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் தீர்மானித்து விட்டோம். அவனுடைய தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிறகு அவன் நாளை எந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்க முடியாத நாங்கள் தீர்மானித்து விட்டோம். அவன் நாளை எந்த உணவு சாப்பிட வேண்டும், அவனுக்கு எந்த உணவு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டானோ அந்த உணவை அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே போன்றுதான் அவனுடைய தீர்மானங்கள். அதே போன்று நாளை அவன் எந்த பூமியில் மரணிக்கப்பட வேண்டுமோ, அவன் எப்போது மரணம் அடைய வேண்டுமோ அந்த மரணத்தினுடைய உள்நோக்கமும் நம்மிடத்தில் வைத்திருக்கிறோம் என்று சூரத்து லுக்மானில் அல்லாஹு தஆலா கடைசி வசனங்களாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒன்றொன்று திட்டவிட்டமாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒன்று, தாயினுடைய வயிற்றில் நீங்கள் இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த தாயினுடைய வயிற்றிலே அவன் இரத்த கட்டியாக, சதக்கட்டியாக, அவன் உருவமாக
மாறுகின்ற போது அவனுக்கு காது இருக்கா? இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. காது இருக்கா? இருக்கு. கண்கள் இருக்கா? இருக்கு. கை இருக்கா? இருக்கு. அவனுக்கு நடக்க முடியுமா? முடியும் என்பதெல்லாம் எல்லா வர்ணங்களை ஸ்கேனின் மூலமாக சொல்லிவிடலாம். ஆனால் அது எப்படி செயல்படவும், எப்படி செயல்படுத்தப்படும், எப்படி செயல்படுத்துவான் என்பதை அல்லாஹுக்கும் மட்டும்தான் தவிர வேற யாருக்கும் தெரியாது. குழந்தைக்கு பிறக்கின்றான். பிறந்த பிறகு பார்க்கிறார்கள், கண்ணு தெரியவில்லை, சரியா சுவாசம் வாங்க முடியல, அல்லது காது கேட்கல, கை கால் அசைவுகள் இல்லை, அவனால் அப்பால் குடிக்க முடியல, குழந்தைக்கு நாக்கு சரியா வேலை செய்யல என்பதெல்லாம் பிறந்த பிறகுதான் தெரிகிறது. பிறப்பதற்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்று தெரியாது. அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை தன்னுடைய திருமணம் ஆகுவதற்கு முன்னாடியே நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். திருமணம் ஆனவர்கள் அவர்கள் துஆ செய்யுங்கள், என்னுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட உடலுறவு கொள்ளுகின்ற முதல் வார்த்தை அஊது பிகலிமாத்தில்லாஹ் என்று, நான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று வார்த்தையை கொண்டு உங்களுடைய மனைவியுடன் உடலுறவு கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், அவன் எத்தகையவன் என்றால், பல நபிமார்களுடைய மனைவிமார்களை வெளிக்கடுத்தியவன் தான் ஷைத்தான். பல நபிமார்களுடைய மகன்களை வழி தவற செய்தவன் தான் ஷைத்தான். பல நபிமார்களையே தவறான பாதைக்கு எடுத்து சென்றவன் தான் ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய நிலையில் ஒரு நபி அகப்பட்டு விட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன் என்று அந்த நபி பிரார்த்தனை செய்தார். அவரை நபியாக இருந்து ஷைத்தானில் பாதையில் சென்று விட்டார். இன்னைக்கு சொல்ற ஹஜ்ரத்தா இருந்து ஷைத்தானுடைய பாதையில் போயிட்டார். மோதினாராக இருந்து ஷைத்தானுடைய பாதையில் போய்விட்டார். அவன் முஸ்லீமாக இருந்தால் ஷைத்தானுடைய பாதையில் போய்விட்டார். இதற்கெல்லாம் காரணம் அந்த ஷைத்தான் நம்மை வெளிக்கெடுப்பதற்காகவே தீர்மானித்து விட்டான். ஷைத்தான் ஆசைப்படுகிறான், உங்கள் அல்லாஹ்வின் பாலிலிருந்து ஷைத்தானுடைய பால் ஷைத்தான் அழைக்கின்றான், அல்லாஹ்வுடைய பால் அஜ்ரத்துமார்கள் அழைக்கிறார்கள், மஸ்ஜித் ஜமாத்தார்கள் அழைக்கின்றார்கள், உலமாக்கள் அழைக்கின்றார்கள். இப்படி அழைப்பு கொடுத்து சொல்லுகிறார்கள். தூக்கம் வருகிறது, எங்கே போனால் மஸ்ஜிதுக்கு போனால் தூக்கம் வருகிறது. எங்கே மணிக்கணக்கில் 24 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், ஆனால் அசதி ஏற்படுவது இல்லை. மஸ்ஜிதுக்கு வந்தவுடன் தூக்கம், அவருக்கு அசதி, அவருக்கு போரு அடிக்கிற மாதிரி ஒரு தன்மை, மூளையெல்லாம் ஒரு சதற மாதிரி சிலைகள். இவைகளெல்லாம் உண்டாக்கி தருவது அந்த 1/2 மணி நேரம் அந்த ஜும்ஆவுடைய தொழுகை நேரம். அதே போன்று அந்த 10 நிமிஷ தொழுகையில பாருங்க, அந்த நேரத்தில் அவனை ஞாபக சக்திகளை குறைவாக்குதல், இவைகளெல்லாம் அந்த ஷைத்தான் தான் செய்கிறார். தூங்கிட்டு இருக்கும், நல்ல தூக்கம், ராத்திரிலாம் தூங்காத கடைசி கட்டத்தில் பாருங்க அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தூக்கம் வரும். அந்த தூக்கம்தான் இனிமையாகவும் இருக்கும். ஏனென்றால் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியவன்
ஷைத்தானுடைய அடிச்சோற்றிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் அந்த ஃபஜருடைய தொழுகை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஃபஜருடைய தொழுகையை யார் ஒருவர் தொழுது விட்டு வெளியேறுகிறார்களோ அவர் அல்லாஹ்வின் ஜண்டா கொடியை தூக்கிட்டு போறார். யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை தொழுகாமல் காலை நேரம் விட்டு எழுகின்றார்களோ அவர் கையிலே இடது கையிலே ஷைத்தானின் கொடியை பிடித்த வண்ணமாக போகிறார் என்று இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுதார்களோ அவர்கள் பட்னியும் பசியும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட மாட்டார்கள். யார் ஒருவர் ஃபஜர் தொழுகை விட்டார்களோ அவருக்கு அந்த நாள் இனிமையாக இருக்கும், பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு ஏதோ நல்லதை போன்ற ஷைத்தான் காட்டித் தருவான், ஆனால் ஒருபோதும் அவனுடைய அதை வெற்றி பெற மாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கான குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி உங்களுடைய தொழுகையிலே ஃபஜர் தொழுகையிலே ரப்பனா ஆத்தினா மா வாத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ கேட்குறாங்க, ரப்பனா என்னுடைய ரப்பே எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தித்தா. எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் தொழுகாளியாக ஆக்கி மார்க்கத்துடைய பணியாளர்களாக ஆக்கி இமாம்களாக தலைவர்களாக அவர்களை கொண்டு என்னுடைய கண்களை குளிர்ச்சி ஏற்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் செஞ்ச துஆவை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அந்த துஆ பூரா ஞாபகத்தில் வரல, என்ன இருந்தாலும் அந்த துஆவுடைய அர்த்தத்தை உங்களை நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹுடைய தூதர் இப்படி துஆ செய்யுங்கள், திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆனவர்களாக இருந்தால் என்ன இந்த துஆவை செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் தொழுகாளிகளுக்கு கஷ்டம் ஏற்படுகிறால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையை பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹு தஆலா சும்ம சவ்வாஹு வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, ரூஹை ஊதினான். ஊதின பிறகு அவருடைய கண்களையும் அவருடைய காதுகளையும் அவருடைய பதிவு செய்யக்கூடிய கருவிகளையும் அல்லாஹ் படைத்தான். அது சிலர்களுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி ஓட மிச்சமாக அல்லாஹ் படைத்திருப்பான், சில கம்ப்யூட்டரோட கம்மியாகவும் தன்னுடைய கல்பை ஆக்கியிருப்பான். இதெல்லாம் கம்ப்யூட்டர் இன்னைக்கு தட்டின உடனே சொல்லுது, அதோடு அதிகமாக தட்டக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கியவன் தான் மனிதனுடைய மூளை. எவ்வளவு சக்தி வாய்ந்தது! இதற்கெல்லாம் காரணம் என்னென்றால் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் தான். அந்த துஆவை செய்ய செய்ய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் அப்படின்னு சிலர்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு பெரிய கிஃப்ட்டு தலையெழுத்து மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் கிஃப்ட்டு. அந்த தலையெழுத்து மாற்றிக்கொள்வது துஆவாக இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஃபர்ல தொழுத உடனே எந்திரிச்சு போயினே இருப்பாங்க, பிச்சை கேட்கறது அல்லாஹ் கிட்ட. அந்த ஃபஜர் எந்த தொழுகை, லோஹர் தொழுகை, அசர் தொழுகை, இஷா தொழுகை, மக்ரிப் தொழுகை, அது எந்த தொழுகை இருந்தாலும் தொழுது விட்டு தன் ரப்பை நினைவு கூர்ந்து ஒரு கணம் துஆ கேட்பது. அதுக்கு நிறைய இடத்துல நாம் என்ன செய்யறோம்னாக்கா, இமாம் துஆ கேட்பார், பின்னாடி இருக்கிறவங்க ஆமீன் ஆமீன்னு இருக்காங்க. அவர் என்ன துஆகிறாரு, இன்றைக்கி கபர்ஸ்தானில் நான் பார்த்தேன், அங்கே கபர்ஸ்தானில் போயிட்டு ஒரு ஆளுடைய அம்மா யார் மௌத்தாயிட்டாங்க, அங்கே துஆ கேட்குறார், யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை கொண்டும் கடனுடைய துயரத்திலிருந்தும் இவர்களை பாதுகாப்பார். அது உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய துஆ கேளுங்கன்னு சொன்னாங்க. அவர் அங்கே போய் என்ன கேட்குறாரு, இந்த துஆ யாருக்காக கேட்குறாரு? அல்லாஹுடைய தூதர் சுருக்கமாக துஆவை கற்றுத்தந்தார். கபர்ஸ்தானை கூட அதே முதல்ல கபருடைய, அதாவது இந்த ஜனாசா தொழுகே தான் துஆ தான் என்னாங்க ரசூல்லா. அல்லாஹ் மக்ஃபிர்லி, எல்லாம் மக்ஃபிரத்து செய்வாயாக, வர்ஹம்னி, ரஹ்மத்து செய்வாயாக இந்த கபராளிகள் மீது. அல்லாஹ் மக்ஃபிர்லி ஹய்யினா ஓ மையிதினா ஓ ஷாஹிதினா ஓ காயிபானா என்றெல்லாம் துஆகளை இப்படி கற்றுத்தந்தார்கள். ஆனால் அங்கே போய் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர்லனாக்கா அங்கே போய்ட்டு இவர் இந்த மாதிரி துஆ கேட்பார்.
ஆனால் வந்து துவாவுக்கும் அந்த மௌத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இவரே என்ன பண்ணுவார், கையை தூக்கிட்டு அங்கே அவர்கிட்ட ஆமீன் ஆமீன் ஆமீன்டுவார். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாக ஒரே ஒரு துவாக கற்றுத்தந்தது சூரத்துல் ஃபாத்தியா மட்டும்தான். சூரத்துல் ஃபாத்தியா ஓதன பிறகு நீங்கள் ஆமீன் சொல்லிக் கொள்ளுங்கள், அவ்வளோதான் சொன்னாங்க. ஃபர்ல் தொழுகை முடிஞ்சா நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் துவா கேளுங்க, நல்ல குழந்தை சாலியான குழந்தையை பிறப்பதற்கு. இது ஒரு பெரிய நியாமத்து. நியாமத்து என்று சொன்னால், அருள் கொடை என்று சொன்னால், துஆ தான் இந்த சமூகத்திற்கு தலையெழுத்து மாற்றக்கூடியதாகவும் இந்த சமூகத்தையே மாற்றக்கூடியதாகவும் துஆவா இருக்கிறது. அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போர் பத்ருடைய போர், ரம்ஜானுடைய நேரம், 17வது 18வது இந்த நாட்களிலே கடுமையான அவர்கள் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே போர் நடைபெறுகிறது. பத்ருடைய போர். அந்த போர் நேரத்தில் தளபதியாக நிற்கக்கூடிய, மாவீரனாக நிற்கக்கூடிய, அந்த போருக்கே தலைவராக நிற்கக்கூடிய தளபதி என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எல்லா சஹாபாக்களும் படுத்து தூங்குனாங்க, ரசூலுல்லா மட்டும் தூங்கலை. ராத்திரி எல்லாம் துவா செய்கிறார், ராத்திரி பூரா துவா செய்கிறாரு. இந்த அளவுக்கு என்று சொன்னால் துவாவிலே சிறந்த துவா சஜ்தாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஜ்தாவில் உளுந்து துவா கேட்குறோமே, இது மிக சிறந்த ஒரு துவாவும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் விழுந்து துவா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரில் ஒருவர் அவருடைய மேனி துணியை பிடித்து ரசூலுல்லாஹை தூக்குகிறார்கள். ரசூலுல்லா விடிந்து போச்சு, ஃபஜர் நேரம் வந்துச்சு, ஃபஜர் தொழுகை நேரம் வந்துச்சு, எந்திரிங்க யார் ரசூலுல்லாஹ்னு. ரசூலுல்லா அப்படியே திரும்பியும் அல்லாஹ்கிட்ட கேட்டு வரேன், நான் அல்லாஹ்கிட்ட கேட்டு வரேன்னு நான் கேட்குறாங்க. இந்த உம்மத்தை காப்பாற்றுவதற்காக, சிறந்த நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக துஆ ஒரு சிறப்பான நியாமத்தாக இருக்கிறது. தூக்குறாங்க. ரசூலுல்லா தூக்குற பிறகு உட்கார்ந்த பிறகு ஃபஜருடைய பாங்கு சொல்லப்பட்டது, சுன்னத் தொழுது, ஃபர்ல் தொழுது, அதுக்கு பிறகு போர் செய்கிறாங்க. பெரிய அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வீரனாகவும் ரெடியாகவும் கும்பலிலே பெரிய தளபதியாகவும் இருந்த அவனை சிறு குழந்தையை கொண்டு அல்லாஹ் வீழ்த்து விடுகிறான். ரசூலுல்லாஹுடைய துவா. போர் முடிந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ எத்தனை பேரைப்பா வெட்டின, நீ எத்தனை பேரை செத்தனாக்கா, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வாளை எடுத்துட்டு கிட்ட போனேன், தானாக அந்த கழுத்து கீழே விழுந்து போச்சுன்னு. அப்போ இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு, இன்னொரு ஆள் கேட்டால் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் இருந்தது 360 பேர், அவங்க 1000க்கு மேற்பட்டவர் இருந்தாங்க. அவங்க அடிச்சிருந்தாக்கான 3 பேர் அடிச்சிருந்தாலும் ஒரு ஆளுக்கு சரியாக போயிருக்கும், நம்ம செத்துருப்போம், இதோட இஸ்லாம் அலைந்திருக்கும். ஆனால் அல்லாஹுடைய ரஹ்மத்து, அல்லாஹுடைய கருணை இறங்குச்சு, அதனால் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டோம், நாம் எல்லாரையும் தோக்கடிக்கக்கூடிய நிலையில் அந்த போரே காபிர்களுக்கு தோல்வியாக சந்திச்சது. இதற்காக கொடுத்த ஒரு பெரிய அருள் கூட எது தெரியுமா? துஆ தான். இன்னைக்கு சமூகத்தில் துஆகள் குறைந்து விட்டன. கண்ணீர் விட்டு யார் அழுகின்றார்களோ அவருடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். அதே நேரத்தில் வாலிபம், அதாவது சிறு வயதில், சின்ன வயசில் ஜவானி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜவானி அவர் திவானின்னுவாங்க. அதுக்கு ஜவானி இருக்கிறது, அது திவானியை பிடிக்குமா, அதாவது காதலியை தேடுமா. அந்த மாதிரி உருதுல ஒரு கவிதை இருக்கிறது, ஜவானி திவானி பே ஜாயேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை உண்டு. அந்த ஜவானி இருக்கிறது, அதே நேரத்தில் அவன் கண்ணீர் விட்டு அழுகிறானே, அவனை அது காப்பாற்றி விடுமா. அந்த திவானியிலிருந்து அவனை காப்பாற்றி விடும். எதிலிருந்து காப்பாற்றி விடும்? அவனுடைய ஹராமான காரியத்திலிருந்து. அவன் முயற்சிக்கணும். நாம் அந்த முயற்சி இருக்கிறது, அந்த முயற்சி உங்களை காப்பாற்றி விடும். நாம் துஆவே கேட்கறது இல்லை, அழுகிறதே இல்லை. ஒரு காலம் இருந்தது, தெருவில் நான் சின்ன வயசில் நடந்து போகும்போதெல்லாம்
வீட்டில் ஜன்னலில் பர்தா இருக்கும், வீட்டு ஹாஸ்பிட்டலில் பர்தா இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்து சத்தம் என்ன வரும் தெரியுமா? குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் வரும். இப்போது தெருவில் போகும்போது என்ன கேட்குது? சத்தம், பாட்டு சத்தம் வருது. எங்கே இந்த சமூகம் எங்கே போய் விட்டது? தெருவில் நம்ம பார்க்க முடியாது யாரையும், தெருவில் யாருமே பார்க்க முடியாது. பார்க்கணுன்னு சொன்னால் மஸ்ஜிதில் தான் பார்த்துக்கலாம். தெருவில் வீணாக யாரும் சுத்த மாட்டாங்க, தெருவில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சமூகம் எங்கே இருக்கிறது? பார்க்கணுன்னு சொன்னால் மைதானத்தில், எங்கேயாவது ஒரு மைதானத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பட்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு 2 பாட்டிலை வச்சுக்கிட்டு இன்னான தண்ணியை காணாந்த வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து தான் பார்ட்டி மாதிரி பார்க்குறான் இன்றைக்கி. காரை देखना वैसे बराबर जाए तो देखा जा रहा है. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கும்பல் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு மோரிக்கு, அதாவது சாக்கடையான பக்கம் உக்காந்துட்டு இருப்பாங்க. சாக்கடை இருக்குது, அங்கே உட்காந்துட்டு ஒரு 10 பசங்க 15 பசங்க உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்து, இந்த வாய், இந்த நாக்கு, இந்த மூக்கு, இந்த கண்ணு நீ ஹராமான பார்ப்பதற்காக படைத்திருக்கிறானா? இல்லை. இந்த கண்ணையை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய நியாமத்தை பாருங்கள், அருள் கொடையை பாருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள், எவ்வளவு விசாலமாக படைத்திருக்கிறோம். நாசிமை அல்லாஹ் இடத்துல உன்னிடத்தில் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், ஃபிராஷம் வசமா பினா வான்சலமின சமாய், வானத்தை நாங்கள் அப்படியே ஒரு ஃபிராஷ், அதாவது ஒரு போடுற மாதிரி படைத்து இருக்கிறோம். பூமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் ஒரு போடுற மாதிரி. இவைகள் எல்லாம் ஒரு உருண்டைக்குள்ளார, ஒரு பந்துக்குள்ளார நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு நாள் இதெல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ்விடத்தில் கடுகுக்கு சமமானதும் அல்ல இந்த உலகம். அல்லாஹ்விடத்தில் ஒரு கடுகுக்கு சமமானதல்ல இந்த உலகம். அப்பேற்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஹராமின் பக்கம் நம்முடைய வாயில்கள் திறந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் முக்கிய அம்சம், ஒருத்த ஹராமான காரியம் செய்யும் போதும் கூட அல்லாஹ் பயப்படுறான். ஆய கலீஸ்ரே ஏ காம் நை கர்னா அப்படின்னு உள்ளத்தில் பயப்படும் போது அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுவானான். ஆனால் அவன் நேர்வழி காட்ட வரக்கூடியவனே திட்டுகிறான் என்று சொன்னால் அவன் வழி தவறியவனாக இருந்து விடுகிறான். இதுக்கு தான் அல்லாஹுடைய தஆலா ஒரு வசனத்தை சொல்லுகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினஸ் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் என்று ஒருவன் நம்பிக்கை கொண்டு விட்டான், அவன் தவறான காரியத்தின் பக்கம் செல்கிறான், ஹராமான காரியத்தின் பக்கம் செல்கிறான், அடிச்சோற்றின் பக்கம் சென்று விடுகிறான், அவனை அல்லாஹ் பிடித்து இழுத்து விடுகிறான். एक आदमी अल्लाह अल्लाह बोलकर अपने दिलो जहान से मान लिया और समझ लिया, अल्लाह से मुझे पैदा किया, अल्लाह के सिवा कोई नहीं बोलकर यकीन कर लिया, जब उसने बुराई करने के करीब जाता है, बुराई ही करने जा रहा है, तो उसे अल्लाह पकड़कर खींच कर जुल्मात से निकाल कर, यानी கட்ட ஒளி அவனுடைய முகத்தில் இருக்குமாம், அந்த ஒளியை பிடுங்கி அல்லாஹுடைய நூரை, அல்லாஹுடைய வெளிச்சத்தை அவனுடைய முகத்தில் புகத்துவான். நீங்கள் பார்ப்பீர்கள், சில பிள்ளைகளை மூஞ்சில் திடுன்னு பழக்கம், அவன் தொழுகாலியாக மாறிடுவான். நூறு அல்லாஹ் கா நூறு பர் ஜாத்தா. சில பிள்ளைகளை பார்ப்பீங்க, முகம்லாம் கருத்து போய் இருக்கும். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினஸ் ஸுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை நிராகரித்தாரோ, வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத் தாஊத், ஷைத்தானை அவர்களுடைய வழித்தோற்றாக ஆக்கி கொண்டார்களோ, ஷைத்தானை பின்பற்றி விட்டார்களோ, வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் அவன் வெளிவேறி விடுவான், யுஹ்ரிஜுஹும் மினன் நூர் அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களிலிருந்து அவன் வெளியேறி விடுகிறானோ, அவன் அடுத்து
வலியுல் வக்ரிஜும் மின ஸுலுமாத்தி இல நூறி இல ஸுலுமாத், அவனுக்கு ஸுலுமாத்தை கொடுத்து நூரை பிடுங்கி விடுவான் என்று நபிகள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய தோழர்களே, அந்த ஒளி, அந்த மகிமை, அல்லாஹ்வின் நம்பிக்கை அது என்ன செய்கிறது என்று சொன்னால், உங்களை எப்போது காத்தருளும் என்று சொன்னால், உங்களுடைய ஆபத்தான நேரத்தில் உங்களை காப்பாற்றி அருளும். ஆகையால் நீங்கள் அதிகம் அதிகம் துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆ ஒரு பெரிய அருள் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குகைவாசிகளாக அகப்பட்டு விட்ட 3 சகோதரர்களை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவருடைய நல்ல அமல்களை முன்னாடி வைத்தார்கள். அல்லாஹ் அந்த காட்டிலிருந்து, அந்த குகையிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். இது நியாமத்து. துஆ என்பது ஒரு பெரிய நியாமத்து. இந்த துஆ செய்வது நாம் எல்லோரும் சேர்ந்து துஆ கேட்கணும் இல்லை, தனிமையில் உட்கார்ந்து கேளுங்கள். துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், குறிப்பிட்ட நேரம் ஃபஜருக்கு முன்னாடி, அஸானுக்கு முன்னாடி, अदावद फजर का अज़ान से पहले जिसने दुआ करता है अल्लाह कबूल करता है. जिसने ईशा की नमाज और फजर की नमाज दो भी मिला यानी जमात के साथ पढ़ा, जमातुடன் தொழுதான், அவன் ராத்திரி பூரா வணங்கிட்டு இருக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் தருகிறான். அந்த நேரத்தில் அவன் செய்யக்கூடிய சிறு சிறு துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஃபஜர் தொழுகைக்கு பாங்கு சொன்ன பிறகு இகாமத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஃபஜர் தொழுத பிறகு இஷ்ராக் நேரம் வரை உட்காரும் போது அவன் துவா செய்ய தேவையில்லைன்ட்டாங்க ரசூல்லா. இஷ்ராக்கு நேரம் வரை உட்கார்றவனுக்கு துவா செய்ய தேவையில்லைன்னாங்க. யார் ரசூல்லா, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அவன் ஃபஜர் தொழுதுட்டு அந்த இடத்துல உட்காரும்போது கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் வானவர்களும் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிட்டே தான் இருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்கிறாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி தொழுத இடத்துலேயே உட்காந்துக்கிறாங்க, நகரவே இல்லை. ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் பழக்காத்துடைய கதையை பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் முன்னாடி இருந்தார காஃபிராக இருக்கும்போது அவர் செஞ்ச சில கோல்மால்களை பேசும்போது அது ரசூல்லா காதில் விழுகிறது. ரசூல்லா சிரிச்சிட்டாங்க, ரசூல்லாவே சிரிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த ஹதீஸில் என்ன தெரிகிறது, தொழுதுட்டு அந்த ஃபஜர் நேரத்தில் நீ சும்மா உட்கார்ந்தாலும் சரி, பேசிக்கிட்டு உட்கார்ந்தாலும் சரி, ஜிக்ர் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுக்காக அந்த மாணவர் அவர்களுக்காக துஆ செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை பெற்றுக்கொள்வது. இஸ்ராக்கு தொழுதுட்ட பிறகு போகக்கூடியவனுக்கு அவனுக்கு உம்ரா செய்யக்கூடிய நன்மைகளை எழுதி அவன் செய்யக்கூடிய துஆகளை அல்லாஹ் கபூல் ஆக்கி அனுப்புகிறான். அதே போல் லொஹரில் அஸான் சொன்ன பிறகு அந்த லொஹர் தொழுகைக்கு முன்னாடியும் லொஹர் தொழுகைக்கு பின்னாடியும் செய்யக்கூடிய துஆகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று அசருக்கு முன்னாடி செய்யக்கூடிய துஆவும், அசர் தொழுது சூரியன் மறைகின்ற வரை செய்யக்கூடிய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே நேரத்தில் கண்ணீர் விட்டு யார் அழுது துஆ கேட்கிறார்களோ அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அருள் கொடை இந்த துஆ இருக்கிறது. அத்துவாவு பில் இபாதா, துஆ இருக்கிறது, அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ நீங்கள் உங்களுடைய மனசு உதுஉ ரப்பக்கும் தஸர்ரன் குஃபியா, நீங்கள் துஆ செய்கிறதாக இருந்தால் சத்தம் இல்லாமல் துஆ செய்யுங்கன்னாங்க. அல்லாஹ் சொல்லலாம் 7வது அத்தியாயம் 155வது வசனமோ அல்லது 55வது வசனமோ அல்லாஹ் இடம்பெறுகிறான், சொல்லி காட்டுறான். உதுஉ ரப்பக்கும் தஸர்ரன் குஃபியா, நீங்கள் துஆ செய்யுங்கள், ஆனால் துஆவில் சத்தம் இருக்கக்கூடாது. அந்த துஆவை யார் இடத்துல கேட்குறோம், ஹசானா காலி ஆகாத ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்கணும்னு சொல்லிட்டு பயபக்தியோட துஆ கேளுங்கன்னு. அப்போ கொடுக்கக்கூடிய ரஹ்மான் இடத்துல நான் கேட்குறேன் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் துஆ கேளுங்கன்னாங்க. ஆகையால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் வைஸா ஸஅலக இபாதி, கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வைஸா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க.